வேஸ் சொல்றாங்க எப்படி எப்படிலாம் ரேபிஸ் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் பைட் ஆர் ஸ்கிராச். செகண்ட் இன்ஃபெக்டட் சலைவா, அதாவது இன்ஃபெக்டட் சலைவானா எச்சில், ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆயிருக்க ஒரு எச்சில் அது வந்து நம்ம மேல ஏதோ ஒரு நாயோ பூனையோ நக்குது, அப்படி இல்லைன்னா மூக்கு வழியா அது உள்ள போகுது, வாய் வழியா போகுது அப்படின்னா அதுவுமே ஃபர்ஸ்ட் பைட்டு, அதுக்கு அடுத்தது இன்ஃபெக்டட் சலைவா நக்குனா கூட அது நம்மளுக்கு பிரச்சனை தான். ஏன்னா மூக்கு இல்லை வாய் வழியா அந்த சலைவா ஈஸி நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ட் பண்ண வேண்டிய இடத்த பிரெயினை பக்காவாக இன்ஃபெக்ட் பண்ணுங்க. ஏன்னா ரேபிஸ் அவ்வளோ ஒரு கொடூரமான வியாதி. அடுத்ததான் வந்து ஃபைனலாக இது ரொம்ப ரேர் கேஸ் தான், இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து மாறும். இப்போ லைக் ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆயிருப்பாங்களா அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ட் ஆகும். இப்போ வீட்லேயே இருக்காங்கன்னா லைக் அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டில் அவங்க எச்சில் பட்டுதுன்னா நம்ம அதை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வரும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து இப்போது ஏதாவது கட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட பிளட் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இல்லை ஏதோ ஒரு மோட்ல வந்து நம்மளுக்கு உள்ள வந்துடுச்சுன்னா அப்பவும் வந்து ரேபிஸ் அட்டாக் ஆகும். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ரேபிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு வேவா சொல்றாங்க. இது ஆல் ஓவர் த வேர்ல்டு நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். பர்டிகுலராக இந்தியாவோ தமிழ்நாடோ இல்லை உத்தரப்பிரதேஷோ இல்லை ஏதோ ஒரு மாவட்டத்தில் நடக்கிற விஷயம். ஆல் ஓவர் த வேர்ல்டு இது ரொம்ப ரொம்ப காமனாக நடக்கிற ஒரு விஷயம்.